உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம நேற்று ராத்திரி விஷயங்கள் பேசும்போது சிவராத்திரி பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தோம். சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம், அது என்னது அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொன்னோம். நிச்சயமாக நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு, நம்முடைய பூமியில் இருக்கிற மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்கு, அது எல்லாம் நேர்கோடில் வருகிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். ரைட்டுங்களா? ஆ என்ற எழுத்தே எப்படி வருது அப்படின்றத கூட வானத்திலிருந்து சொல்லி கொடுத்தோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி லெவலில் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும். இல்லாட்டி நம்ம எவ்வளோ வருஷம் சிவராத்திரி பார்த்துருக்கோம், நமக்கே நன்மை கிடைக்கல. ஏன்னா அது உண்மையானது விஷயத்தை தெரியாமல் பொய்யான விஷயத்தை கொண்டாடி கொண்டிருந்தோம். அதனால தான் இந்த சிவம் அப்படின்றது பயங்கரமான ஒரு சக்தி. அதாவது உலகத்தை உருவாக்குற சக்தி. ரைட்டுங்களா? அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்கல்ல, அது வேறு ஒன்றும் இல்லை. அது பர்ஸ்ட் ஆகி உலகம் உருவானது. அது உருவானது அந்த பர்ஸ்ட் ஆகும்போது அங்கேருந்து தான் அவர் எல்லாத்தையும் உருவாக்குனார். இதை சயின்டிஸ்ட்டை பிக் பேங் தியரின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. அப்படி கிடையாது. கடவுள் சக்தி நிச்சயமாக அது பின்னாடி இருக்குது. அதனால தான் அந்த சிவராத்திரி அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அதனால் சிவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னா சிவனை அந்த உருவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றா அதை பூஜை பண்ணிட்டு அது ஃபோட்டோ போட்டு சிவராத்திரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அது டைரக்ஷன் மாதிரி போயிடுச்சு. இந்த டைரக்ஷன் மாறி போனால்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் கிடைக்கல. அதனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த ஜாதகம் ஏன் பார்க்குறாங்க, நேரங்காலம் ஏன் பார்க்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஜாதகம் நேரங்காலம் பார்க்குறதே நல்லா வாழறதுக்கு தான் இல்லையா? நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக வாழணும், அதுதானே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் பார்க்குறத விட கடவுள் கூட இருக்கோமா இல்லையா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டிங்களே, நிச்சயமாக எல்லா நன்மையும் வந்துடும். புரியுதுங்களா? ஜாதகம் அதனால் எதுவுமே வராது பாருங்கள். ஏன்னா வந்ததா ஜாதகம் பார்த்தோம், நல்ல நேரம் பார்த்தோம், கல்யாணம் டைமில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிச்சு, எவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் வராது. ஆக்சுவலாக நீங்கள் கடவுள்கிட்ட இருக்கீங்களான்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த மைண்ட் ரினிவல் விஷயம் கேட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டிங்கனாலே எல்லா நன்மையும் வந்துடும். அதுக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், அதுக்கு எதுக்கு நேரங்காலம் பார்க்கணும், எதுவுமே தேவையில்லை. அந்த நேரங்காலம்லாம் கரெக்டாக கடவுள் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. அந்த நேர காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் சரியான ஒர்க் பண்ணால் இந்தியாவில் எங்கேயோ போயிருக்கோம் நம்ம அக்ரிகல்ச்சர்லாம். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் டைமை விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு பஞ்சாங்கத்தையே மாற்றி உட்காந்துட்ருக்குறோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாதகம், இந்த நேரங்காலம் பார்க்குறது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம நல்லா வாழறதுக்கு. அந்த நல்லா வாழறதுக்கான காரணம் தானே இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது போதும் இல்லையா? இதை விட்டுருவாங்க. அதாவது கடவுள் கூட இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாலே எல்லா நன்மையும் வந்துடும். ஆனால் இதை விட்டுருவாங்க. இதை விட்டுட்டா இதெல்லாம் வேணாம், நாங்கள் முன்னாடி செஞ்சுருக்கிறதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்துட்டு நேரங்காலம் பார்த்துக்கிட்டு பூஜை செய்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க.
இதை தான் மாற்றம் செய்யணும்னு சொல்கிறேன். இந்த மாற்றம் வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஓட வேண்டாம். மூடநம்பிக்கை பின்னாடி ஓடாதீங்க. கடவுள் பின்னாடி ஓடுங்க. கடவுள் பின்னாடி ஓடுங்க. அது அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எதுக்காக இது வந்தது, எதுக்காக அது வந்தது, எதுக்காக பொங்கல், எதுக்காக தீபாவளி, எதுக்காக சிவராத்திரி, எதுக்காக இதெல்லாம் எல்லாமே நீங்கள் அரைந்து அதாவது ஆராய தொடங்கிட்டால பிரமாதமான ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். பிரமாதமான ரிசல்ட் வரும். இதுக்கு தானே நம்ம எல்லாருக்கிட்டையும் போகிறோம். இதுக்கு தானே மற்ற எங்கெங்கேயோ தேடி போகிறோம் சாமின்னு சொல்லிட்டு. இதுக்கு தானே மற்றவங்களெல்லாம் பார்க்க போகிறோம். யாரையெல்லாம் பார்த்து என்னென்னமோ கேட்க போகிறோம். தீர்க்க தரிசனம்லாம் கேட்க போகிறோம். எல்லாம் புரிஞ்சுங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஒன்றே ஒன்று தான், கடவுளை தேடுவது, அதன் ரகசியங்களை தெரிந்து கொள்வது. என்னெல்லாம் நடக்குதோ அதோட எல்லா ரகசியங்களும் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்குது. எல்லாத்துக்குமே உண்மை இருக்குது. உண்மை ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் மூடநம்பிக்கையே இருக்காது. உண்மையை பார்த்து விட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். பாருங்கள், கடவுளுடைய எல்லா விஷயங்களும் எடுப்பதற்கானதான் உண்மை. அதை விட்டுட்டு நம்ம பொய்யை தேடிக்கொண்டிருக்கிறோம். பொய்யை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் நல்லது கிடைக்கிறதுக்கு. அதை விட உண்மையை வச்சு நன்மையை தேடுங்க. உண்மையை வச்சு நன்மையை தேடினா தான் நன்மை கிடைக்கும். அதனால் உங்கள் எல்லோரையும் நான் நாளைக்கு செஷன் 5 to 7 புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் நேரங்காலம் ஜாதகம் பார்த்துட்டு முக்கியம் கிடையாது. 5லேருந்து 7 நாளைக்கு சாயங்காலம் இருந்துட்டு ஆராயுங்க. நிறைய கேள்வி கேளுங்க, புரிஞ்சுங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதோட பதில் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டு புரிஞ்சுங்க, தெளிவடைங்க. பெரிய வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையுங்க. பிப்ரவரி பாருங்கள் ஓடிட்டே இருக்குது. 20ஆம் தேதி கிட்ட வந்துருச்சு. இந்த மாதம் ஓடிடும், முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி முடிஞ்சு போச்சு. ஜனவரி 1, 2024 வித்தியாசம் பார்க்கணுன்னா நேரங்காலத்தை விட்டுட்டு இந்த வருஷம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த வருஷம் நேரங்காலத்தை பார்க்குறத விட்டுட்டு இதை கேட்க தொடங்குங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை 5லேருந்து 7 நிச்சயமாக வந்து நல்ல கேள்விகளை கேளுங்கள். ஓகேங்களா? நல்ல பதில்களை பெறுங்கள். அது மற்றவர்களும் கேள்வி கேட்பார்கள், அந்த பதிலையும் பெறுங்கள். எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடைக்கும். இதை நிறைய பேரை கேட்க வைக்கணும். உங்கள் குடும்பங்களை, உங்கள் சொந்தக்காரங்களை எல்லோரையும் கேட்க வைக்கணும். ஆக்சுவலாக அப்படி பண்ணும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம சடங்கு சம்பிரதாயம் நினச்சி செய்கிறவங்கெல்லாம் மாறி இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையும் மாறிடும். அவங்க எல்லார் வாழ்க்கையும் மாறிடும். அதனால் தயவுசெய்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம ஒரு 20 வருஷம் ரிசர்ச்லேயும் 22 வருஷம் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பேசிகிட்ருக்குறோம். அப்புறம் நம்ம மைண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்லணும்னா, நம்ம எந்த மதத்தையும் கீழே போடல. ஆனால் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். ரைட்டுங்களா? அதனால் அதுக்காக நீங்கள் முனைந்து வாருங்கள். பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்கள். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு. ஓகேயா? எல்லா டைமும் சொல்லியாச்சு. டைம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நைட்டும் இருக்கும். 9 to 9:30 இருக்குது தமிழ் செஷன். இன்றைக்கி ஒருத்தர் என்னை மீட்டிங் கூப்பிட்டாரு. அது கூட வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் வந்து நான் மீட்டிங்க்கு வரல, ஏன்னா மைண்ட் ரினியூவல் செஷன் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவருக்கு 8லேருந்து 9 டைம் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் 9லேருந்து 9 முக்கியமான டைமுன்றதால நானே விடுறதில்ல. அதனால் தயவுசெய்து விடாதீங்க, கேளுங்க. அது இல்லாமல் நாளைக்கு 5 to 7 நிச்சயமாக கேளுங்க. மெசேஜும் இந்த மாதிரி கேட்டுருங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.